Come on, deemed to be lettered property. So page number 4. Where an assessee owns more than 2 houses for self-occupation, then the annual value of any 2 houses according to his choice shall be nil, and the remaining property shall be deemed to be lettered. See, actually, provision என்ன சொல்றாங்கன்னா last year வரைக்கும் listen carefully, up to last year, only one house treated as self-occupation and rest of the house treated as deemed to be lettered property. ரிப்பீட் பண்ணுறேன், ஒரு வீடை தான் நீங்கள் எஸ்ஓபியை செல்ஃபாக வச்சுக்கணும். சப்போஸ் சார் 2 வீடு இருக்குது, 3 வீடு இருக்குது சார், 3மே நாங்கள் செல்ஃப் ஆக்குபைட் அப்படின்னா ஒன்லி ஒன் ஹவுஸ் ட்ரீட்டட் as செல்ஃப் ஆக்குபேஷன், பேலன்ஸ் ரெஸ்ட் ஆஃப் ஹவுஸ் ட்ரீட்டட் as deemed to be lettered ப்ராப்பர்ட்டி. மீனிங் என்னன்னா நீங்கள் லெட்டர்ட் பண்ணல, பட் deemed to be lettered மாதிரி கன்சிடர் பண்ணி இன்கம் ஃபைண்ட் அவுட் பண்ணி டேக்ஸ் பே பண்ண சொல்லுவாங்க கவர்மெண்ட். ஓகே, ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. இப்போ கரண்ட் அசஸ்மெண்ட் இயர் 21-22 தட் இஸ் அமெண்ட்மெண்ட். என்னன்னா 2 ஹவுசஸை நீங்கள் செல்ஃப் ஆக்குபைடாக வச்சுக்கலாம். ரிப்பீட், 2 ஹவுஸை நீங்கள் எஸ்ஓபியை ட்ரீட் பண்ணலாம். சப்போஸ் ஐ ஹேவ் 3 ஹவுசஸ், 3 ஹவுசஸ்மே நான் வந்து செல்ஃப் ஆக்குபைட் அப்படின்னா ஆன்சர் இஸ் நோ. என்ன சொல்லியிருக்காங்கன்னா அக்கார்டிங் டு தி சாய்ஸ் ஆஃப் தி அசஸி ஒன்லி 2 ஹவுசஸ் ட்ரீட்டட் as செல்ஃப் ஆக்குபேஷன் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த 1 ஹவுஸ் ட்ரீட்டட் as deemed to be lettered ப்ராப்பர்ட்டி. நல்லா கவனிங்க, 3 வீட்டில் 2 வீடு உங்கள் சாய்ஸ், எந்த 2 வீடுமோ நீங்கள் எஸ்ஓபியை வச்சுக்கலாம். அண்ட் பேலன்ஸ் ஒரு ஹவுஸை வந்து deemed to be lettered ப்ராப்பர்ட்டியாக கன்சிடர் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இதான் டவுட் இருக்கா சார்? வாட் அபவுட் ஆக்சுவல் ரெண்ட் சார்? ஆக்சுவல் ரெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ரீசன் என்னன்னா நீங்கள் தான் லெட்டர்டே பண்ணலையே. ஆல் த 3 ஹவுசஸ் யூ ஆர் ட்ரீட்டட் as செல்ஃப் ஆக்குபைட். ஸோ அக்கார்டிங் டு யுவர் சாய்ஸ் 2 ஹவுசஸ் ட்ரீட்டட் as செல்ஃப் ஆக்குபேஷன், ரெஸ்ட் ஆஃப் ஹவுஸ் ட்ரீட்டட் as deemed to be lettered ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ நம்ம என்ன சாய்ஸ் எடுக்க போகிறோம் ஆப்ஷன், அதுதான் இந்த பர்டிகுலர் கேஸ். டேக் ப்ராப்ளம் நம்பர் 23. ப்ராப்ளம் நம்பர் 23. Ganesh has 3 houses, all of which are self-occupied. The particulars of the house for the previous year 2021 given below. House 1, house 2, house 3. Municipal valuation, fair rent, standard rent given. Actual rent is not given because it is not let out. Date of completion or date of purchase 31/3/1999, 2001, 2014. Municipal tax paid 12%, 8%, 6% on municipal valuation. Interest on money borrowed for repair of house power during the current year 55, house 2. Interest for current year on money borrowed in July 14 for purchase of property 1,75,000, house number 3. Compute the income from house property and suggest which house should be opted to be assessed as self-occupied so that its tax liability is minimum. எந்த ஹவுஸ் நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா அவங்களோட டேக்ஸ் லைபிலிட்டி மினிமமாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஃபைன். சரி, இதில் கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது என்னன்னா 3 ஹவுஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல் த 3 ஹவுசஸ் லெட் அவுட் மாதிரி போட போகிறோம். ரிப்பீட், all the 3 houses let out மாதிரி கன்சிடர் பண்ணி போட போகிறோம். ஓகே, ஓகேமா. ஹவுஸ் 1, how much gross annual value? House 1 gross annual value. See, municipal valuation, fair rent, actual rent nil. Okay, 3 lakh, 3,75,000, whichever is higher. 3,75,000 sir. Okay, actual rent nil, standard rent 3,50,000, whichever is higher. Sir, actual rent 3,75,000. இல்ல 1 செகண்ட் கவுனிங்க. Actual rent nil, standard rent 3,50,000, whichever is higher. Sir, 3,50,000 sir. 3,50,000, 3,75,000, whichever is lower. Sir, 3,50,000, 3,75,000, 3,50,000 is lower sir. Okay. Similarly, house 2, 260, 275 higher, 260, 370 nil higher, 370, 370 or 360, whichever is lower, 360. House 3, 330, 380 nil, whichever is higher, 380 nil, 375, whichever is higher, 375, 375, 380, whichever is lower, 375. Next, municipal tax எவ்வளவு சொல்லிருக்கோம் percentage? இதுல வந்து 12% sir. 36,000. 8% on 360, 28,800. 6%. Sir, 42,000 first இதுல வருது sir. 6%, 6 is 18, 19,800. 19,800 sir. கால்குலேட்டர்ல போடுங்க. கால்குலேட்டர் ட்ரை பண்ணுங்க. Okay sir.
So 3 lakh Oh. 14, 3 lakh 32, 31, 33 200 and 3 lakh 55 200. Standard deduction 30%. IOBC as house 1 is nil, house 2 55,000, house 3 1 lakh 75. So income from house property 3 lakh 14 minus 24 200, 2 lakh 19 800, 1 lakh 76 840, 73 640. That doubt ruka. This is actually income from house property. நீங்கள் let out பண்ணா this is the answer. Okay. Okay, fine. See, இப்போ option. Now we are going to take up option. That is option 1, house 1 and house 2 SOP. Listen carefully. House 1 and house 2 SOP and house 3 deemed to be lettered property. House 3 deemed to be lettered property. So first நான் பண்றேன் house 3 எடுத்துக்கிறேன் easy. How much? 73 640. Let out portion இது எடுத்துக்கிட்டேன் direct answer. Next house 1 SOP. House 1 என்ன SOP என்ன சார் claim பண்ணுவீங்க? Interest on borrowed capital. House 1 க்கு என்ன 0. What about house 2? Interest எவ்வளவு இருக்கு? 55. எவ்வளவு claim பண்ணலாம்? 30,000. How much? 30,000, sir. Very good. Why? Why? Repairs, la. Exactly. Super. So due to repair, it is only 30,000. Very good. Come to option 2. Option 2, house 1 deemed to be lettered property. House 2 and 3 SOP. So house 1 என்ன பண்ண போறேன்? டைரக்டா பிக் பண்ணிக்கிறேன். 2,19,800. Okay. House 2. How much house 2 SOP? Minus 30,000. இப்போ சொன்னாங்க 30,000. House 3. How much interest? House 3. 1,75,000. Because it is a construction. See, already we discussed, in case of self-occupied portion, maximum interest on capital 2 lakhs. Here 2 lakh 5,000, but it is restricted to 2 lakhs. $19,800. Come to option 3. Option 3, house 1 and 3 SOP, house 2 deemed to be lettered property. So house 2 1,76,840. Other way pick பண்ணிக்கிறேன். House 1 SOP nil 0. What about house 3 SOP? How much interest? House 3. 1,75,000. That's Sir. 1,70,000. 1840 வருது சார். 1840. So மொத்தம் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கேம்மா. 3 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கலாம்? 43 640, 19,800, Option 3, 1840. ஆப்ஷன் 3. வெரி சிம்பிள். 3 3 பாசிட்டிவா இருந்துச்சுன்னா எல்லா ஆன்சருமே பாசிட்டிவா வந்தா எந்த இது வந்து லோயரா இருக்கோ அதுதான் பெஸ்ட். ஏன்னா டாக்ஸ் சேவ் பண்ணணும் நீங்க. ஸோ இன்கம் கம்மியாக இருந்தால் டாக்ஸ் கம்மியாக இருக்கும். சிமிலர்லி இப்படி 3 ஆப்ஷனுமே லாஸ் இருக்கு, நெகட்டிவா வருது சார்னா எந்த நெகட்டிவ் அதிகமாக இருக்கோ ஹையர் நெகட்டிவ் டு பி டேக்கன் டு அக்கௌண்ட். பாயிண்ட் புரியுதா? 3 பாசிட்டிவ் ஃபிகர் வந்திருக்கு, 3ல எது லோயரோ அதை எடுத்துக்கணும். சப்போஸ் நெகட்டிவா வந்திருக்கு, எல்லாமே மைனஸ் வந்து ஆன்சர்னா எந்த மைனஸ் அதிகமாக இருக்கோ அந்த ஆப்ஷன் பெட்டர். எனி டவுட்? Third option is best. So Ganesh should opt to treat house 1 and 3 as SOP and house 2 deemed lettered property. His income from house property would be 1,840 for assessment 21-22. இதுக்கு டவுட் இருக்கா? ரொம்ப சிம்பிள் சம். நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். டீம் டு lettered property. ஆக்சுவலி 3 வீடு கொடுத்துருப்பாங்க, 3மே SOPன்னு சொல்லுவாங்க சம்ல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 2 வீடு உங்க சாய்ஸ். ஓகே, ஒரு வீடு தான் டீம் டு lettered property. ஸோ இது எப்படி சார் கால்குலேட் பண்ணணும், எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஒன்றுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா all the 3 house நீங்க let out பண்ற மாதிரி போடுங்க. வெரி சிம்பிள். all the 3 house நீங்க let out பண்ற மாதிரி போடுங்க. then option H1 and H2, house 1 and house 2 SOP, house 3 deemed lettered property. so deemed to lettered property இந்த ஃபிகர் பிக் பண்ணி இங்க போடுங்க 7640. house 1 house 2 க்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டியா இருந்தா பிஃபோர் 1499 30,000 தான், ஆஃப்டர் 1499 பர்ச்சேஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் 2 lakhs, அதர்வைஸ் ரிப்பேர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் 30,000. அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க.
வாட் அபவுட் லெட்டர் ப்ராப்பர்ட்டி? லெட்டர் ப்ராப்பர்ட்டிக்கு நோ லிமிட். அதனால தான் நான் ஃபுல்லாக கிளைம் பண்ணிட்டேன். இங்கே 55 ஃபுல்லாக கிளைம் பண்ணியிருக்கேன். 1,75,000. ஆப்ஷன் 2 அதுவே ஆப்ஷன் 3. எந்த ஆப்ஷனில் உங்களுக்கு லோயர் இன்கமாக இருக்கோ அந்த ஆப்ஷன் தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இப்போ நீங்கள் என்ன ட்ரை பண்ண போகிறீங்கன்னா ப்ராப்ளம் நம்பர் 22 ட்ரை பண்ண போகிறீங்க. இந்த ப்ராப்ளம் நம்பர் 22 பார்த்தீங்கன்னா சேம் ஹவுஸ் 1 ஹவுஸ் 2 ஹவுஸ் 3 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ சேம் ஆப்ஷன் 3 ஆப்ஷன் ஆல் த 3 ஹவுஸுமே நீங்கள் லெட்டர் மாதிரி போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2 ஆப்ஷன் 3 நம்ம போட்ட மாதிரி போட்டுட்டு எந்த ஆப்ஷன் பெஸ்ட்டு நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஓகே, உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ண போகிறேன்னா இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஹெல்ப் பண்ணுறேன். எக்ஸ் பாரோ 6 lakhs at rate of 10% per annum. Construction of house 3. So, now வச்சுங்க interest on working capital only for house 3 தான் வரும். Okay. Date of borrowing 1st June 2012. Date of repayment 31/5/2021. Construction completed May 2017. Construction completed May 2017. அப்போ இது earlier. Construction is earlier. Then it is restricted to preceding March 31st March 2017. அப்போ எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகும் இன்ட்ரெஸ்ட்? 12/13 for 10 months. நல்லா கவனிங்க, 12/13 for 10 months. Why? Because 1st June லோன் borrow பண்ணியிருக்கோம். அப்போ 12/13 10 months ஞாபகம் வச்சுக்கோ. Then 13/14 14/15 15/16 16/17. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 12 வருது. 4 12 48 plus 10 58 months வருது. How many months? 58 months. இல்லை டவுட் இருக்கா? ஸோ எப்படி போடணும்? 6 lakhs into 10%. என்னமா வருது? 60,000. எவ்வளோ மந்த்துக்கு வேணும்? 58 months. ஸோ into 58 divided by 12. ஆன்சர் 2,90,000 வருது இன்ட்ரெஸ்ட். 2,90,000. That divided by 5. 58,000. How much? 58 plus post construction interest. ஏன்னா ரீபேமெண்ட் வந்து நம்மளோட ப்ரீவியஸ் இயர் இல்லை, 31/5/2021. அப்போ நம்ம ப்ரீவியஸ் இயரில் ஃபுல்லாகவே நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டு 6 lakhs into 10% 60,000. அப்போ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் டு பி கிளைம்ட் 118,000. ரிப்பீட் 118,000 ஹவுஸ் 3. ஓகேவா? க்ளூ கொடுத்துட்டேன், பேலன்ஸ் நீங்கள் தான் ட்ரை பண்ண போகிறீங்க. ஓகேவா? ப்ளீஸ் ட்ரை. ஆப்ஷன் 2 பெஸ்ட். ஓகே, 21,400 மைனஸ் வரும், நெகட்டிவில் வரும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் 1,01,800, செகண்ட் ஆப்ஷனில் 21,400 நெகட்டிவ், தேர்ட் ஆப்ஷன் 5,200 இன்கம். ஸோ லாஸ் தான் வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் 2 பெஸ்ட், மோஸ்ட் பெனிஃபிஷியல். ஓகே, தட் இஸ் ஹவுஸ் 1 deemed to letter property, house 2 and house 3 self-occupied property. Doubt இருக்கா? Any doubt? Okay, next problem number 27. Problem on property held in foreign country. See, property வந்து foreignல இருக்கு. ஓகே, self-occupied. இந்தியா ப்ராப்பர்ட்டிக்கு அதுவும் self-occupied. Mr. Saw, a citizen of USA, a resident or non-resident in India during the financial year 2021. She owns a house property at Los Angeles, USA, which is used as residence. The annual value $20,000. The value of $1 25 rupees. She took ownership and possession of flat in Chennai 1/7/2020, which is used for self-occupation while she is in India. The flat was used by her 7 months only during the year 31/3/2021. The municipal valuation 32,000 per month. Fair rent 4,20,000. She paid the following corporation: Chennai property tax 1,600, sewerage tax 1,800. She took a loan from Standard Chartered Bank for purchase of this flat in June 2018. Interest on loan was under. Prior to 1/4/2019, 14,200 for the pre-construction interest, 1/4/36, 5,800, and 1/7/20 to 31/3/21, 1,31,300. She had a property in Bangalore which has sold in March 2017. In respect of this house, she received arrears of rent 60,000. Arrears of rent. The amount has not been charged to tax earlier. So, Los Angeles self-occupied nil. Property in Chennai also self-occupied, because see, இது வந்து last year there's actually problem because only one house treated as SOP and balance house treated as deemed to be letter property last year. But current year, in the year பொறுத்த வரைக்கும், current previous year பொறுத்த வரைக்கும், you can treat it as 2 houses as self-occupied. So house 1 அங்க Los Angeles இருக்கு, there is no interest anything, so direct annual nil. House in Chennai பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான். ஸோ ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் 49,200 divided by 5 9840.
Post construction interest 5800 plus 1,31,300, 1,82,100. So total interest 1,91,940. Since இது purchase, thereby up to 2 lakhs claim பண்ணிக்கலாம். Maximum 2 lakhs. So minus பண்ணா will get minus 1,91,940. This is your income from house property. Okay, doubt? Arrears of rent is equal to 60. That's 18,000, 30%, balance 42. So 191 40 படுத்துனா 149 940 were answer. Income from house property. யாருக்கு டவுட் இருக்காதுல்ல? So ஏமா partly self occupied, partly let out. For example, take theory page number 2, page number 3, R64. Partly self occupied and partly let out. KCA, where house is let out some part of the year and self occupied for the remaining part of the year. So how to value the annual value? For example, X owns the house, municipal valuation 60,000 per annum, fair rent 72,000 per annum, house is let out for 7,000 per month for 8 months. The remaining period remains self occupied. What will be the answer if the house is let out for 10,000 instead of 7,000? Fine. So இங்க பாருங்க 60, 72 இருக்கு and 7,000 இருக்கு. 7 8s are 56. 56. So 56. 60, 72, 56. எதுமா higher? 72. 72. ரிப்பீட் பண்றேன் திருப்பி. லெட் அவுட் போர்ஷன் மட்டும் 8 months. ஆனா நீங்க கம்பேர் பண்றது எல்லாமே 12 months இருக்கணும். முனிசிபல் வேல்யூஷன், ஃபேர் ரெண்ட், ஸ்டாண்ட் ரெண்ட். சப்போஸ் இன்ஸ்டெட் ஆஃப் 7,000 10,000 சொல்லியிருக்காங்க சம்ல. அப்போ 8 10s are 80. 60, 72, 80. Which is higher? 80. அதான் கீழே கொடுத்துருக்கேன் எக்ஸாம்பிள் பாருங்க. Gross annual value 72,000. First case. Okay. Second case la 80,000. இதை பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் நம்பர் 28. Take problem number 28. X owns a property at Chennai. Municipal valuation 1,64,000 per annum. Fair rent 2,16,000 per annum. Standard rent 1,80,000 per annum. The house is let out up to 31/1/2020. Monthly rent of 14,000. From 1/2/2020, the property is self-occupied for own residential purpose. Expenses incurred. Municipal tax 6,000. Actually paid. Repaid 2,000. Interest on borrowing capital borrowed. Date of borrowing 10/6/1998. For acquiring the property 1,23,000. Compute the income from house property. Try பண்ணலாமா? See problem 28 நான் ட்ரை பண்ணிட்டேன். 29 நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே. Mr. X. Previous year 2021. Gross annual value. How much gross annual value? See. The gross annual value 1,80,000, sir. 1 second. Gross annual value 164, 216, 140. Whichever is higher. Repeat பண்றேன். Sir, 216, sir. 164, 216, 140. Whichever is higher, 216. 180, 140. Whichever is higher, 180. 180, 216. Whichever is lower, 180. 180. Municipal tax paid actually given 6,000. 1,74,000 net annual value, sir. Yes. 174. Standardization 30%. 50 to 200. Interest on power capital 1,23,000 given. So income from house property 1,74,000 minus 1,74,000. 1,200 is your income from house property. ಯಾಕೆ ಡೌಟ್ ಇರ್ಕಮ್ಮ
அவ்வளோதான் ஆன்சர்மா. சார் சார் அந்த மந்த்லி ரெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுங்க சார்? முனிசிபல் வேல்யூஷன் எவ்வளோ கொடுத்துருக்காமா? முனிசிபல் வேல்யூஷன் எவ்வளோ Sir, கொடுத்துருக்காமா? minus la vardu sir. வரட்டும் நோ ப்ராப்ளம். Okay sir. எவ்வளோ கொடுத்துருக்காங்க முனிசிபல் வேல்யூஷன்? 1,64,000. ஓகே 1,64,000. ஃபேர் ரெண்ட்டு 216. ஆக்சுவல் ரெண்ட்டு 140. 14,000 to 10. ஓகே சார். அந்த 31 கொடுத்துருக்கிறதுனால 2 months ரிமைனிங்னால 10 months அப்படி போடுறீங்க. Yes. ஓகே சார், அதுதான் சார் டவுட். ஓகே 3ல ஹையர் எடுத்துப்பீங்க 216. தென் இது 2ல இது ஹையர் 180. அண்ட் ஃபைனலி இது 2ல லோயர். அவ்வளோதான். டவுட் இருக்கா? சார் எஸ் நோ சார். சார் இது வந்து பிஃபோர் 1499 தானே சார்? ஸோ வாட் லெட் அவுட் தான் லிமிட் இல்லைன்னு சொல்லிட்டேனே, ஏன் யோசிக்கிறீங்க? ஆனா எஸ்ஓபி இருக்குல்ல சார்? எஸ்ஓபி தான் கன்சிடர் பண்ணாதீங்கண்ணே, இது லெட் அவுட் தான். அது ஓகே சார். எனி டவுட்? சேம் மாடல்மா. ப்ராப்ளம் நம்பர் 29 ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்க. 29 ட்ரை பண்ணுங்க. இன்னும் 3 more sums தான் முடிச்ச அப்புறம். ஓகே ட்ரை ப்ராப்ளம் நம்பர் 29. GAV 4,80, 5 lakhs, 4,20, 3,50, whichever is higher, 5 lakhs, 3,50, 4,80, whichever is higher, 4,80, 480, 5 lakhs, whichever is lower, 4,80. Less municipal tax, net annual value, transaction 30%, interest on borrowed capital 25. So income from house property 2,69,000. Any doubt? Yes sir. Okay, man. Any doubt, students? Case B, where a house consists of more than one unit. Each unit is treated separately. That is, self-occupied unit like separate self-occupied property and let-out unit similar to separate let-out property. See, for example, listen. For example, ஒரு பில்டிங்மா கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் நீங்கள் இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லெட் அவுட் பண்ணியிருக்கோம். ரிப்பீட் பண்ணுறேன், கிரவுண்ட் ஃப்ளோரில் நீங்கள் இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லெட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் ஒன் பில்டிங் கன்சிஸ்ட் ஆஃப் 2 houses. 2 யூனிட் இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? கீழே இருக்கிற போர்ஷன் கிரவுண்ட் ஃப்ளோர் போர்ஷன் வந்து செல்ஃப் ஆக்குபைடு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து லெட் அவுட். ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? திஸ் இஸ் ட்ரீட்டட் அஸ் 2 unit. த மெயின் திங் இஸ் முனிசிபல் வேல்யூவேஷன், ஃபேர் ரெண்ட்டு, ஸ்டாண்டர்ட் ரெண்ட், இட் இஸ் ஃபார் ஓல்ட் பில்டிங். அந்த ஃபுல் பில்டிங் தான் கொடுத்துருப்பாங்க முனிசிபல் வேல்யூவேஷன். நீங்கள் என்ன பண்ணணும்னா லெட் அவுட்டுக்கு மட்டும் கம்பேர் பண்ணணும். எப்படி சார்? முனிசிபல் வேல்யூவேஷன் என்ன வேல்யூ கொடுத்துருக்கானோ டிவைட் பை 2, ஃபேர் ரெண்ட் என்ன வேல்யூ கொடுத்துருக்கானோ டிவைட் பை 2. ஒய் டிவைட் பை 2? பிகாஸ் 50% செல்ஃப் ஆக்குபைடு, 50% லெட் அவுட். ஸோ அந்த லெட் அவுட் போர்ஷன் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணணும். புரியுதா? ஸ்டாண்டர்ட் ரெண்ட் ஓல்ட் பில்டிங் கொடுத்துருப்பான், அதில் 50% ஆர் 1/2. கிளியர்? Take problem number 30. Prem owns a house in Chennai. During the previous year 2021, 2/3 portion of the house was self-occupied, 1/3 portion was let out for residential purpose for 8,000 per month. Municipal value 3 lakhs, fair rent 2,70,000, standard rent 3,30,000. He paid municipal tax 10% of municipal value during the previous year. A loan of 25 lakhs was taken by him during the year 2016 for acquire the property. For that, interest on borrowed capital 1,20,000. நீங்கள் கால்குலேட் பண்ண வேணாம், 1,20,000 அவனே கொடுத்தான் இன்ட்ரெஸ்ட். கம்ப்ளீட் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. கொஸ்டின் நம்பர் 30. Mr. Prem. For assessment year 21-22. Okay, as usual, GAV
here LOP, SOP, letter property, self-occupied property. Come to gross annual value. See GAV compare பண்ண போறேன். Listen, municipal valuation given, fair rent, actual rent, standard rent. Okay, municipal valuation நம்ம கொடுத்திருக்கேன். How much municipal valuation? 2,70,000, sir. ஒரே செகண்ட். லெட் அவுட் வந்து பிராக்கெட்ல 1/3, செல்ஃப் ஆக்குபைடு பிராக்கெட்ல 2/3. முனிசிபல் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 2,70,000. 3 lakh sir. அப்போ அதுல 1/3 என்ன? 1 lakh. 1 lakh. ஃபேர் ரெண்ட் 2,70,000. அதுல 1/3 90. ஆக்சுவல் ரெண்ட் 8,000 per month. So 8,000 into 12 96,000. Stand rent 3,30,000. 1,10,000. மூணுல இது ஹையர் 1 lakh. இது ரெண்டுல இது ஹையர் 1,10,000. இது ரெண்டுல இது லோயர் 1 lakh. யாருக்கு டவுட் இருக்கு இப்போ? 1 lakh, sir. Let out property 1 lakh. Municipal tax paid. How much municipal tax paid? Bracket open. 3 lakhs municipal valuation. அதில் into 1/3 into 10%. 10,000. 10,000. 10,000 எனக்கு வந்து, sir. Transaction 30%. And what about interest on borrowed capital? How much interest on borrowed capital? How much interest on borrowed capital? 1 lakh. 1 lakh. $40,000 interest on borrowed capital for let out. Self-occupied 80,000. So income from house property 90 minus 27 40. 23,000 minus 80,000. 23,000 minus 80,000. So total income from house property. 23 வருது, sir. Income from house property total அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 plus 80 57,000. This is your final answer. யாருக்கா டவுட் இருக்கா? No, sir. டவுட் So, சொல்லுங்க. actual rent கூட நீங்க வந்து municipal valuation இதுக்கெல்லாம் 1/3 பண்ணீங்க. actual rentக்கு வந்து மட்டும் 12 like 8,000 into 12 போதும். முனிசிபல் வேல்யூவேஷன் வந்து லெட்டர் ப்ராப்பர்ட்டிக்கு என்ன பாருங்க வேல்யூ. லெட்டர் ப்ராப்பர்ட்டி வேல்யூ முனிசிபல் வேல்யூவேஷன் 1 lakh தானே. அதில் 10% எலிஜிபிள் லெட்டர் ப்ராப்பர்ட்டி. அது ஓகே சார். அது வந்து ரெண்டுக்கு வந்து நீங்க மட்டும் 12 தான் பண்ணிருக்கீங்க. அது ஆமா 8,000 into 12. 8,000 into 12. 8,000 into 12 மா. ஆமா ஓகே சார். பட் 1/3 பண்ண வேண்டாமா சார்? ஏன் பண்ணோம்? ஆக்சுவல் ரெண்ட் வந்து ஒன்லி ஃபார் வாட் யூ கால் செல்ஃப் லெட்டர் ப்ராப்பர்ட்டி தான் லெட்டர் பண்ணியிருக்கோம். 1/3 பார்க்காதீங்க. 8,000 per month. அந்த லெட்டர் போர்ஷனுக்கு 8,000. அவன் டோட்டல் ஹவுஸ் சொல்ல இல்லையே, லெட்டர் தானே சொல்லியிருக்கான் டைரக்டா. ஓகே சார். Any doubt ma? 57,000 answer. Last sum, problem number 31. See, sum number 31 per month. Second. Okay, sir. ஒரே செகண்ட். அப்படியே காப்பி. 31 municipal valuation 65,000. Fair rent 70. Standard rent 62,500. Actual rent வந்து 60. மூணுல ஹையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70,000. ரெண்டுல ஹையர் பார்த்தீங்கன்னா 62,500. ரெண்டு லோயர் பார்த்தீங்கன்னா 62,500. ஓகே, ஸோ 62,500. முனிசிபல் டேக்ஸ் 7,800. எப்படி சார் வந்தது? ப்ராக்கெட்டில் 65,000 into
12%. இப்படியும் போடலாம். ஆர் 1,30,000 into 12% into 1/2 போடலாம். லெட் அவுட் போர்ஷன் மட்டும் கன்சிடர் பண்ணலாம். ஓகே, 54,700, ஸ்டாண்டர்ட் 30%. இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல் எப்படி சார் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 63,000 இருக்கு. அதில் இவனோட ஷேர் வந்து 1/2. ஓகேவா? இல்லை டவுட் இருக்கா? டவுட் இருக்காமா? எனி டவுட்? சார் செல்ஃப் ஆக்குபைடுக்கு சொல்லுங்க, எவ்வளோ வரும் இன்ட்ரெஸ்ட்? இன்ட்ரெஸ்ட் வந்து இதே ஹாஃப் வருமா சார்? அதான் எவ்வளோ வரும்னு கேட்குறேன். எவ்வளோம்மா? கேட்கவே மாட்டேதுமா நீங்க பேசுறது. 30,000. ஆன்சர் 30,000 வரும். 31,500 போட்டா அவுட். நீங்க கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே சார். ரீசன் என்னன்னா பிஃபோர் 1499. பிஃபோர் 1499னா ப்ரொவிஷன் வந்து 30,000 தான் செல்ஃப் ஆக்குபைடை பொறுத்த வரைக்கும். ஸோ 23,210 வரும் ஆன்சர். ஓகே, எப்படின்னா 30 மைனஸ் ப்ளஸ் 6,790 ஆட் பண்ணிங்கன்னா 23,210. அதர் சோர்ஸஸ் வந்து 10 lakhs இருக்கு. ஸோ அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண அதர் சோர்ஸஸ் அட்ஜஸ்ட் பண்ணால் உங்களுடைய இன்கம் கிராஸ் டோட்டல் இன்கம் 9,76,790. இது யாருக்கா டவுட் இருக்காமா? இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் கிளாரிட்டி இல்லை சார். நான் திருப்பி ஸ்லோவாக சொல்கிறேன், நல்லா கவனிங்க. டேரெக்டாக இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா டேரெக்டாக எடுத்துக்கலாம் நீங்கள். இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல். சப்போஸ் இஃப் டேட் ஆஃப் borrowing கொடுத்துட்டு கம்ப்ளீஷன் அண்ட் ரீபேமெண்ட் ஒன்றுமே சொல்லலை, இல்லை ரீபேமெண்ட் டேட் கொடுத்துருக்காங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ணணும் சார்? ஸோ திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். டேட் ஆஃப் borrowing இது பேஸ் டேட்டு. இந்த டேட் வச்சுங்க. ஓகே, இந்த டேட் ஆஃப் borrowing கம்பேர்டு வித் டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆர் டேட் ஆஃப் ரீபேமெண்ட். இந்த borrowing எதோட கம்பேர் பண்ணணும்? டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆர் டேட் ஆஃப் ரீபேமெண்ட். இது ரெண்டுல எது earlier பாருங்க. இஃப் டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் earlier வந்தா தென் இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு ப்ரிசீடிங் மார்ச். என்ன டேட் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு முன்னாடி 31st மார்ச் எப்போ வருமோ அந்த மார்ச் வரைக்கும் ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸோ ஃப்ரம் டேட் ஆஃப் borrowing டில் தி அந்த டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் தட் இஸ் 31st மார்ச். அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களோட ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட். அது ஃபுல் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுங்க. ஆஃப்டர் கால்குலேட்டிங் தி இன்ட்ரெஸ்ட் டிவைட் பை 5 போடுங்க. அதுதான் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட், 5 இன்ஸ்டால்மெண்ட். வாட் அபவுட் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட்? ஒன்றுமே சொல்ல சார். டேட் ஆஃப் ரீபேமெண்ட் நத்திங் கிவன் அப்படின்னா அமௌண்ட் என்ன இருக்குது லோன் அவுட்ஸ்டாண்டிங் தட் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ். ஸோ இந்த ப்ராப்ளம் இப்போ 32ல் பார்த்தா 20 lakhs இருக்குது. 20 lakhs into 12%, 2,40,000. ஓகே, டேக் 32. அதிலே பார்த்துலாம், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 32ல் பார்த்தீங்கன்னா எப்போ லோன் பாரோ பண்ணியிருக்கான்னு பாருங்கள். ஓகே, ஏ ஆக்குபைடு the entire house 1,420, B occupied. Okay, fine. A has availed housing loan 20 lakhs. Last la கொடுத்துருக்காங்க பாருங்க. A has availed a housing loan of 20 lakhs on 1/4/2019. B has availing housing loan of 12 lakhs on 1/7/2019. No repayment was made. ரெண்டுத்துக்குமே no repayment. Fine. இப்போ என்ன பண்ணோம், மேலே போய் பாருங்க. ஹவுஸ் ஏ எப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க? ஹவுஸ் ஏ எப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க பாருங்க. A started construction 1/4/19 and completed 1/4/20. Listen, 1/4/19 ஸ்டார்ட் பண்ணி 1/4/20 முடிச்சிருக்காருமா. புரியுதா? டேட் பாக்குறீங்களா? 1/4 தேர்ட் லைன்ல இருக்கு பாருங்க. சம் நம்பர் 32 தேர்ட் லைன்ல 1/4/19 ஸ்டார்ட் பண்ணி 1/4/20 முடிச்சிட்டாரு. அப்போ ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் என்ன? ஃப்ரம் 1/4/2019 to 31/3/2020. எக்ஸாக்டா 1 year. எக்ஸாக்டா 1 year. புரியுதாமா? டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? நோ சார். ஸோ அந்த 1 yearக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி சார் கால்குலேட் பண்ணணும்? கீழே பாருங்க, சம்மில் கொடுத்துருக்கான் பாருங்க. 20 lakhs லோன் பாரோ பண்ணியிருக்கான் அட் த ரேட் ஆஃப் 12%. ஸோ 20 lakhs into 12%, 2,40,000. இதுதான் உங்களுடைய ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட். 2,40,000 divided by 5, 48,000. Plus, what about post construction interest? Still due. ஒன்றுமே சொல்லலை. ஸோ 20 lakh into 12%, 2,40,000. 240 plus 48, 2,88,000. Okay, since SOP இருந்தா maximum limit is 2 lakhs.
ஓகே, ஹவுஸ் ஏ வந்து டோட்டலாகவே செல்ஃப் ஆக்குபைடு தான். ஹவுஸ் பி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 2 ஃப்ளோர் இருக்கு, அதில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அதில் ஒன்று வந்து லெட்டர் பண்ணியிருக்கான். தட் டூ 9 months 10 months லெட்டர் பண்ணியிருக்கான். A occupied the entire house, B occupied the ground floor 1720 and let out the first floor from rent 15,000 per month. However, the tenant vacated the house on 31/12/2020 and B occupied the entire house 1/1/2021 to 31/3/2021. So, fair rental value municipal valuation given. At the let out portion 50% let out பண்ணிருக்கான் Mr. B. GAV 1 lakh 50%. GAV 1 lakh. எங்க கொடுத்துருக்கான் 1 lakh. இதை கொடுத்துருக்கான் பாருங்க. Fair rental value of each unit, ground floor and first floor 1 lakh per annum. பட் ஆக்சுவல் ரெண்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆக்சுவல் ரெண்ட் வந்து எப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட்டாக இருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் எப்போ கம்ப்ளீட்டாக இருக்கு பிக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் வந்து கரண்ட் நம்ம ப்ரீவியஸ் இயர் தான், நம்ம ப்ரீவியஸ் இயர் 36/2020. ஓகே, ஸோ 36/2020 கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட்டாக இருக்கு. அப்போ 9 months, how many months? 9 months உங்களால் லெட் அவுட்டே பண்ண முடியும். ஸோ ஃபேர் ரெண்டல் வேல்யூ ஆஃப் ஈச் யூனிட் கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 1 lakh per annum. முனிசிபல் வேல்யூவேஷன் 72,000 per annum. ஓகே, ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் எப்போ கம்ப்ளீட்டாக இருக்குது 36, 9 months. நாங்கள் தப்பாக போட்டிருக்க மாதிரி இருக்கு எனக்கு என்னவோ. வெயிட், கிராஸ் வேல்யூ 1 lakh கொடுத்துருக்கேன் பாருங்க. இட் இஸ் நாட் 1 lakh. ஓகே, 1 lakh into 9/12 எவ்வளோ வருமா? 1 lakh 9/12 புரியுதா பாருங்க. சரி, கன்ஸ்ட்ரக்ஷனே எப்போ முடிஞ்சிருக்குன்னா 36 தான் முடிஞ்சிருக்கு. ஸோ டெஃபினட்டாக உங்களால் லெட் அவுட் எவ்வளோ மந்த்ஸ் பண்ண முடியும்? 9 months தான் லெட் அவுட் பண்ண முடியும். அப்போ ஃபேர் ரெண்ட் வந்து இந்த முனிசிபல் வேல்யூஷன் வந்து 1 year per annum கொடுத்துருக்கான், 1 lakh per annum. அப்போ அதனால் we have to convert it into 9 months. என்ன வருமா? 75,000. முனிசிபல் டேக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான்? முனிசிபல் டேக்ஸ் பெய்ட் பை ஏ அண்ட் பி 88, அதில் 50% 4,000 71. ஸ்டாண்டர்ட் ரெண்ட் 30%. இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல் 69,000. யாருக்கு? பிக்கு. இதை போட்டுருங்க பாருங்க. பி ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் 12 lakhs into 10% 9/12 18,000. 90,000 வரும், டிவைட் பை 5. I will put here 90,000 divided by 5. Post construction 1,20,000, total 1,38,000. 50% SOP, 50% let out. So 69 இங்கே போட்டேன். பேலன்ஸ் 50% செல்ஃப் ஆக்குபைடு மேலே போட்டிருக்கேன் பாருங்க, செல்ஃப் ஆக்குபைடு. ஸோ 19,300 மைனஸ், ஸோ ஆல்ரெடி 69 மைனஸ், அப்போ டோட்டல் லாஸ் 88,300. எனி டவுட்மா?